ஆர்வம் தான் எல்லாத்துக்கும் அடித்தளம். Curiosity towards, she claims that curiosity is the relentless pursuit for any social or human advancements and scientific advancement. She calls it the spirit of adventure. வந்து இருந்ததுன்னா, அதாவது ஆர்வம் மட்டும் ஒருத்தவங்களுக்கு இருந்ததுன்னா எந்த தடைகளையும் உடைத்து கொண்டு நம்ம முன்னேறிடலாம். ஆர்வம் தான் முக்கியம். ஆர்வம் தான் மற்றதெல்லாம் தானா வந்துடும். கியூரியாசிட்டி ஃபார்ம்ஸ் த பேசிஸ். நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லா விஷயத்துக்கும் வீட்டுக்குள்ளேயே பலது வந்துருச்சு இல்லையா? முந்தி நான் சொன்ன மாதிரி ஒன்றுமே இல்லை வீட்டில். இப்போ வந்து ஃபோன் வந்ததே அப்போல்லாம் ரொம்ப ரேர். இப்போ வந்து எல்லாமே கைக்குள்ளே வந்துருச்சு. ஃபிட்பிட் ஆகட்டும், ஹார்ட் ரேட்லேருந்து பிபி சுகர்லேருந்து பார்த்துக்கிறதுலாம் எல்லாம் கையிலேயே மாட்டிட்டு தெரியலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே உடம்புக்குள்ளேயே வந்துருச்சு இப்போ. ஸோ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டை நம்ம வந்து ஏற்றுக்கணும். ஆனால் அதே சமயம் வந்து அதை வந்து நமக்கு தெரியணும், அதை எப்படி கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். we cannot be immersed into it. It has to be in our control. டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவுடைய ஒரு பதில் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு குழந்தை ஒன்று, ஒரு கேர்ள் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற கேர்ளோ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற கேர்ளோ கேள்வி கேட்குறாங்க ஐயாட்ட ஒரு இன்டராக்ஷனில். இந்த மாதிரி நான் எய்ம் எப்படி அச்சீவ் பண்ணுறது, எனக்குன்னு சில எய்ம் இருக்குது, எப்படி அச்சீவ் பண்ணுறது. நல்ல கேள்வின்னு சொல்லிட்டு ஐயா பதில் சொல்கிறார் 4 விஷயத்தை. இது திரும்ப அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிற விஷயம் 4 விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கனவு இருக்கணும், ஒரு ட்ரீம். நீங்கள் ட்ரீம்னா என்னங்கிறதுக்கு மாற்றி புரிஞ்சிக்கூடாது. அதுக்கு ஒரு தனியாக ஒரு 2 வரி கவிதை எடுத்திருக்காரு அவர். உறங்கும் பொழுது வருவது அல்லை கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவு அப்படிங்கிறது ஐயாவோட ஒரு கோட்பாடு. எவ்வளோ அருமையான ஒரு சிந்தனை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு டெஃபினட்டாக ஒரு ஆஸ்பிரேஷன், ஒரு ட்ரீம், ஒரு கோல் இருக்கணும், ஒரு உன்னதமான ஒரு கோல் இருக்கணும். நம்ம 2வது அதுக்கான நாலேஜ், அதை பற்றி படிக்கணும், அதுக்கான தேடல்கள் வேணும். இன்னையோட படிப்பு முடிஞ்சதுன்னு கிடையாது இல்லையா? இட்ஸ் கோயிங் டு பி அ லைஃப் லாங் ஜேர்னி. படிப்புங்கிறது உங்க கூட வந்துகிட்டே இருக்கும் போது தான்